குக் வித் கோமாளி திவாகரோட இஷ்யூ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கும்போது அறந்தாங்கி நிஷா கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, அறந்தாங்கி நிஷா தனக்கு அக்கா மாதிரி தேவையில்லாமல் தெரியாமல் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு திவாகர் இப்போ அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காரு. கடந்த ஒரு வார காலமாகவே திவாகர், மாக்காப்பா, புகழ், கானா வினோத் இவங்கள பற்றின செய்திகளை தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் குக் வித் கோமாளி செட்டில் திவாகரை மாக்காப்பா, கானா வினோத், புகழ் இவங்களாம் இரும்பு கம்பியால் தாக்கியிருக்காங்க, தகாத வார்த்தையில் கொண்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை விட மாக்காப்பா திவாகர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. குக் வித் கோமாளி செட்டில் பெண்கள் கிட்ட ரொம்ப அத்துமே நடந்துக்கிறாரு, திருமணமான பெண்கள் கிட்ட தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி மாக்காப்பாவும் கொந்தளிச்சிருந்தாரு. பத்தாயிரத்துக்கு மாக்காப்பா சொன்ன அந்த திருமணமான பெண் நிஷா தான், நிஷா கிட்ட தான் திவாகரும் தப்பா நடந்துக்கிட்டாரு, கணவர் முன்னாடியே ஒரு பெண் கிட்ட பேசுற வார்த்தையா இது, அதாவது இத்தனை நாட்கள் நீங்க கணவரோட இருந்துட்டீங்க, இனிமே என் கூட இருங்கன்னு சொல்றாரு, இது எப்படி காமெடியா எடுத்துக்க முடியும்னு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே மாக்காப்பா கேட்டிருந்தாருல. மாக்காப்பா சொன்ன அந்த பெண் அறந்தாங்கி நிஷா தான் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ் சோஷியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆயிருக்கு. அதுக்கு இப்ப திவாகர் அவர் தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காரு. தேவையில்லாத யூடியூப் சேனல்ஸ் என்னை வாலண்டியரா கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அவங்களோட பப்ளிசிட்டிக்காக என் பேரை நாரடிக்கிறாங்க, நிஷாவை தான் நான் தப்பா நடந்துக்கிட்டேங்கிற மாதிரி வீடியோஸை போஸ்ட் பண்றாங்க. சொல்ல போனா அறந்தாங்கி நிஷா அக்கா எனக்கு அக்கா மாதிரி. ஷூட்டிங் ஸ்பாட்ல நிஷாவோட கணவர் நான் சாருன்னு கூப்பிடும் போது என்ன சாருன்னு கூப்பிடுற, நிஷா உனக்கு அக்கானா நான் உனக்கு மாமா தானேன்னு கூப்பிட்டாரு. அந்த அளவுக்கு எங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கு, அந்த உறவை கொச்சப்படுத்துறாங்க. நான் எந்த ஒரு பெண்கிட்டையும் தவறாக நடந்துக்கல, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தல, அவங்க தப்பை மறைக்கிறதுக்காக என்ன பலிகடாவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. இவர் சொல்றது மாக்காப்பா சொல்றதுக்கு அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கு. மாக்காப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல திவாகர் பெண்கள்கிட்ட அத்தைமாரி பேசுறாரு, நடந்துக்கிறாருன்னு சொன்னாரு. ஆனா அறந்தாங்கி நிஷா எனக்கு அக்கா மாதிரி, நான் எல்லா பெண்களையும் ரொம்ப மதிப்பு மரியாதை பாக்குறேன்னு திவாகர் தெரிவிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் தரப்புல எது உண்மை அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ரீசெண்டா விக்னேஷ் சிவன் தன்னோட கையில ஒரு 350 கோடி ரூபாய் இருந்தா அதை அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளான் ஒன்று அவர் தெரிவிச்சிருக்காராம். இப்ப ரீசெண்டா விக்னேஷ் சிவன் இயக்கத்துல எல்லைக்கே திரைப்படம் வெளியாச்சு. சொல்லப்போனா இந்த படத்துக்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கல, கலவையான மசாலா வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் திரைப்படம் 54 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதாம். இப்படி இருக்கும்போது இப்ப ரீசெண்டா விக்னேஷ் சிவன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல தாங்கிட்ட 350 கோடி ரூபாய் இருந்தா நான் செட்டில் ஆயிடுவேன்னு தெரிவிச்சிருக்காராம். ஒரு 300 அப்படிலாம் 350 கோடி ரூபாய் சம்பாரிச்சுட்டு அதை நான் பிக்சட் டெபாசிட்ல போட்டுருவேன், 7% வட்டி மூலயமா வருஷத்துக்கு 21 கோடி ரூபாய் கிடைக்கும், மாசத்துக்கு 1.5 கோடி ரூபாய், அப்படின்னா ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும். இந்த ஒரு பிளான் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னா என் படப்பிடிப்பு, என்னோட மூவி எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு என் பசங்களோடையும் என் ஒய்ஃபோடையும் நான் லைஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இவரோட இந்த பிளானை பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியமா? 350 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு படத்தோட ஹீரோவுக்கு அவ்வளோ சம்பளம் வர்றதில்ல, படத்தோட இயக்குனருக்கு அவ்வளோ சம்பளம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் அவங்களோட எதிர்மறை கருத்துக்களையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.